திருவாரூர் மாவட்டம் தேங்காலிபுரத்தில் செங்கல் சூளை தொழிலாளியை வீடு புகுந்து வெட்டிக் கொல்லப்பட்ட வழக்கில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் தேங்காலிபுரத்தில் செங்கல் சூளை தொழிலாளியை வீடு புகுந்து வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்விரோதம் காரணமாக கொலை நிகழ்ந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் தேங்காலிபுரத்தில் செங்கல் சூளை தொழிலாளியை வீடு புகுந்து வெட்டிக் கொல்லப்பட்ட வழக்கில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலைக்கு முன்விரோதம் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூரில் வீடு புகுந்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு 3 தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் ஜெகதீசன் இணைப்பில் இருக்கிறார். ஜெகதீசன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இப்போ பவித்ரா, திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே செங்காலிபுரம் எம்ஜிஆர் நகர் காலனி ஒரு பகுதியை சேர்ந்தவர் ஆறுமுகம் என்பவரது மகன் திருமுகம், வயது 50. இவர் இந்த பகுதியில் செங்கல் சூளையில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு சுமார் 11:30 மணி அளவில் திருமுகம் சாப்பிட்டு விட்டு தனது குடும்பத்துடன் உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென திருமுகம் வீட்டில் புகுந்த 4 மர்ம நபர்கள் திருமுகத்தை சரமாரியாக அருவாளால் வெட்டினர். மனைவி மற்றும் குழந்தைகள் கண்முனே இந்த சம்பவம் நடந்தது. அவர்கள் அலறி கூச்சலிட்டனர். மர்ம நபர்கள் அருவாளால் வெட்டியதால் திருமுகம் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இறந்த திருமுகம் உடலை பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் காவல்துறை மாவட்ட காவல்துறையினர் மூன்று நபர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பவித்ரா. விவரங்களுக்கு நன்றி ஜெகதீசன்.